உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது வீடியோவில் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். அதை இன்னைக்கான ரெண்டாவது வீடியோங்க. ஸோ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். முன்னாடி வளர்த்தமிழ் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம பார்க்க போது சொற்பூங்கா. இது 8ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. 6ஆம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டை விட இந்த வகுப்பில், அதாவது 6ஆம் வகுப்பு வளர்த்தமிழில் ஏகப்பட்ட கண்டென்ட் இருந்துச்சு. ஏன்னா எந்தெந்த சொல் எந்தெந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம வரிசையாக பார்த்தோம். ஆனால் இதில் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இப்போ பார்க்க போகிறது சொற்பூங்கா என்ன அழைக்கிறோம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற கான்செப்ட் எத்தனை இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. டக்குன்னு பார்த்தாலும் இது 2வது வீடியோ அப்படிங்கிறத நான் இன்னொரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன். எஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது நம்ம ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பாடத்தை கூட நம்ம விடலை. பார்ட் சியில் ஒவ்வொரு பாடமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஏனோ தானம்னு நம்ம வீடியோ போடுறதும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நிதானமாக ஒரு வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். அவரே தான் நெட்டெழுத்து, அதாவது நெட்டெழுத்து என்பது நெடில சொல்கிறாங்க. நெடில் ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி. நெடில்ல 7. நெடில்ல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. எழுத்தில் நெடில் எழுத்து அப்படின்னா உயிரில் நெடில் எழுத்து இருக்குது. ஆ ஈ ஊ உயிரில் நெடில் இருக்குது. உயிர்மையிலையும் நெடில் இருக்குது. சரிதானே? கே கோ கா இதெல்லாம் உயிர்மை நெடில் தெரியும் தானே? அதெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். எஸ், அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதுன்னு மென்ஷன் பண்ணாமல் நெடில் 7 ஓரெழுத்து ஒரு மொழி. நெடில் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர். அதே நேரத்தில் குறில்ல ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு யார் சொன்னது? தொல்காப்பியர். அப்போ இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க ஓரெழுத்து ஒலிமொழி மொத்தம் எத்தனை பின்னாடி பார்ப்போம். அதே நேரத்தில் இப்போ படிச்சு தெரியும் தானே, சொல்லிடலாம். நெடில் எழுத்து 40, குறில் எழுத்து 2, அந்த 2 சேர்ந்து 42 எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒலிமொழி என்று சொன்னது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது நன்னூலார். இது ரொம்ப முக்கியம். நன்னூலார் அவர்கள் சொன்னது. அப்போ 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். அந்த 2 குறில் எழுத்துக்கள் என்னன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்னா அந்த 2 குறில் எழுத்து வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று நோ, இன்னொன்று தூ. ஒன்று நோ, இன்னொன்று தூ. குறில் எழுத்தை மறந்துடாதீங்க. இந்த 2 தான் 42. இப்போ அடுத்து சொல் என்பதற்கான பொருள் என்ன? சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் உண்டு. அழகு. சொல்லுன்னா நெல்லுன்னு இருக்கா, அதனால தான் நம்ம சோறுன்னு சொல்கிறோமா. சோத்தை கொண்டு வா, சோறை கொண்டு வான்னு சொல்கிறோம்ல. சொல்லிலிருந்து வந்ததனால் நெல்லாகி வருவதனால் சோறு என்று கூறுகிறோம். அதான் சொல்லியிருக்காங்க. சோறு. அடுத்து என்னது? சொன்றி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ சொல் என்பதற்கான பொருள் நெல். மொழி என்பதற்கான பொருள் சொல் என்று அர்த்தம். மொழி என்றால் சொல், ஓரெழுத்து ஒரு மொழி. அழகுல. ஸோ மொழி என்பதற்கு சொல் என்று பொருள் உண்டு. அப்போ ஒரு மொழியில் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க? ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்டுகள் எழுத்து உடைய மொழி. 1 2 2க்கு மேலே. சரிங்களா, புரியுதா? ஸோ ஒருமை இருமை பலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி. இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை வகைனா சொல்லிடணும். இப்போ 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள் நோ தூ ஆகியவை தான் ஓரெழுத்து ஒலிமொழி. 42. இது பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்றும் வழக்கில் உள்ள சில இன்று வழக்கில் இல்லாதவையாக ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறி பட்டியலில் இட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க எது ஓரெழுத்து ஒரு மொழின்னு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ தான் வரிசையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உயிர் எழுத்தில் மொத்தம் 5. உயிர் எழுத்தில் மொத்தம் 5 எழுத்துக்கள். நல்லா கொஞ்சம் நெடியில் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஆவை விட்டுருங்க, ஆவண்ணாவை பேசுகிறாங்க. ஈயை விட்டுருங்க, ஈயனாவை பேசுகிறாங்க. ஊவை விட்டுருங்க, ஊவண்ணாவை பேசுகிறாங்க. ஏவை விட்டுருங்க, ஏயண்ணாவை பேசுகிறாங்க. ஐ எடுக்கிறாங்க, ஓவை எடுக்கிறாங்க. அப்போ இதில் 5 எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு உயிரெழுத்தில். இதில் நீங்கள் உயிரெழுத்தில்
உயிரெழுத்தில் எத்தனை ஓரெழுத்து ஒலிமொழிகள் உள்ளன? 5 சொல்லி விட்டுறோம். இது மாட்டிக்குவோம். சரிங்களா? ரொம்ப டெப்த்தாக கொஸ்டின் கேட்டா. சரிங்களா? இதெல்லாம் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எஸ். இப்போ மகர வரிசையில் இப்போ இருக்கிறதுலையே அதிகமாக ஓரெழுத்து ஒலிமொழி எந்த வரிசையில் உள்ளது? நான் கொஸ்டின் ரெடி பண்ணுறேன். மகர வரிசை 6. இந்த பாருங்க 6. இது மட்டும்தான் 6, மற்றதெல்லாம் 6 கிடையாது. என்னென்ன சொல்கிறாங்க? மா, மீ, மூ, மே, மை, மோ 6 எழுத்து. அப்போ அதிகபட்சமாக மகர வரிசையில் தான் 6. அப்போ மிச்சத்தில் பார்த்தீங்கன்னா 5 3ல் வருது, 5 3ல் வருது, 4ல் வருது. நான் அந்த உயிரெழுத்தை விட்டுட்டா. உயிரெழுத்து 6 தான். உயிரெழுத்தை விட்டுட்டா மிச்சம் இருக்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தில் 5 வந்து மொத்தம் 4ல் 1 போச்சுன்னா 3ல் வருது. எது இதில் வருதுன்னு பார்ப்போம். தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை. தகர வரிசை, பகர வரிசை, தாத்தா தி தி டூ அதில் வருது. சரிங்களா? அடுத்து பகர வரிசை பாப்பா அதில் வருது. நகர வரிசைனா நானா நீல வருது. சரிங்களா? இது ரொம்ப மனப்பாடம் பண்ண வேணாம். எத்தனை வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதில் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அடுத்து மிச்சம் இருக்கிறது 3. 5ல் 3 வரிசையில் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இது இது ஒன்று மகரங்கிறதும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. மகர வரிசை, நான் மகர ராசி, அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இல்லை மகர விளக்கு ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது தகர தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை. சரிங்களா? எஸ். இந்த சைடு 4 இருக்கிறது 3. ஒன்று ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை. அப்போ இங்கே காச வா. சரிங்களா? அடுத்து ஒன்றே ஒன்று ஒரு எழுத்து ஒரு மொழி எதில் இருக்கு? யகர வரிசை, யா மட்டும்தான். அடுத்து குறில் எழுத்து நான் சொல்லிட்டேன். ஒன்று புரியுதா இல்லையா? இந்த சைடு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தகர வரிசை, பகர வரிசை. சரிங்களா? சரி, ஓகே. வேற என்ன? முடிஞ்சு போச்சு. மறந்துடாதீங்க. எஸ். இப்போ அடுத்து புக்கில் இருக்கக்கூடியது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42க்கு நான் சொல்லலை. புக்கில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லியிருக்கேன். அதுதான் கேட்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு பூ கா என்ற ஓரெழுத்து ஒலிமொழிகள் ஒரு மொழி சொற்கள் இணைந்த சொல் பூங்கா. பூங்கா அப்படின்னா பூ கா என்று குறிக்கும். யா என்ற சொல், யா யகர வரிசையில் ஒன்று தான். யா என்ற சொல் வினா. மா ஆ சொல்லுவாங்க. மா ஆ ஆகிய சொற்கள் இணைந்த சொல் ஆமா என்று அர்த்தம். அடுத்து அரிமா, பரிமா, நரிமா இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. விலங்கை குறிக்கும். மா என்ற சொல்லுக்கு விலங்கு என்று பொருள். நான் பார்த்தோம்ல மாவின் எல்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் அரிமா, பரிமா, நரிமா அதெல்லாம் கரிமா என்றெல்லாம் எதை பெயராகி வருவது? விலங்கத்தான் சொல்லியிருக்காங்க. சரி. அடுத்து நாட்டில் பெரும் மக்கள் கூடும் இடத்த மாநாடு அப்படித்தானே சொல்லுவாங்க. மானா மிகப்பெரிய மாநாடு. பல குறு நிலங்கள் உள்ளடக்கிய பெருநிலம் மாநிலம். தெரியும். மானா மிகப்பெரிய. உலகம் பெரும்பருப்பை இயக்கத்தையும் இருக்கிறது மாஞாலம். இது கொஞ்சம் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க. மாஞாலம். சரி. ஈ அண்ணா, ஈ நெடில், ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டும். ஈ அப்படின்னா ஒரு ஒளியை குறிக்கிறது, சவுண்டு. ஸோ ஈ என்பதற்கான பொருள் ஈக, வழங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ ஈ என்பது ஈ அப்படின்னு பல்ல காண்பிக்காத ஈ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈ என்று பல்லை காட்டாது என்ற அறிவுரை கூடுவது உண்டு. ஆண் என்பது ஆவாகி. இந்த வார்த்தை முக்கியங்க. இந்த வார்த்தை முக்கியம். ஆ என்பது ஆவாகியும், மா என்பது மாகியும், கோன் என்பது கோவாகியும், தே என்பது தேவாகியும், புரியுதுங்களா? பே என்பது பே ஆகியும் காலப்போக்கில் மறைந்து போனது. சரிங்களா? ஏ என்பதற்கான பொருள் என்னோடு கூடு. ஏய் என்பதற்கு என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஏய் திட்டுறதில்ல, என்னோடு கூடு, பொருந்து, சேர்ன்னு சொல்றாங்க. இதுவே ஏ நெடில் என்பதற்கான பொருள் என்ன சொல்றாங்க? ஏவலன். சரிங்களா? ஏவலன். ஏவுதல், ஏவும் அம்பு. ஏவுதல் என்பது ஏவுதல் அம்பு. ஏவுகின்ற அம்மை போல கூர்முல்லை உடைய விலங்கு எய். இது ரொம்ப முக்கியம். எய் ஏவுகின்ற அம்மை போல கூர்
முல்லை உடைய விலங்கு பேரு எய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா? அம்பை விரைந்து செல்வது, அம்பு வந்து விரைந்து சொல்லும்ல, அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் தான் ஏகலை பட்டவன், ஏகலை எனப்படுபவன். அம்பை போல விரைந்து செயல்படுவான். அம்பு விடும் கலையை அம்பு விடுதல் என்கிறது தமிழ். அம்பு விடுவதில் வல்லவன் ஏகலைவன். சூப்பர். அம்பை எய்பவர் மகளிர் எய்யினர், எய்யினர் அவர்தம் எணியர், எணியர். ஸோ ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது, மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. முடிஞ்சு போச்சு. அப்போ ஏவு அப்படின்னா ஏ எய் அப்படிங்கிற மாதிரி ஆயிற்றுன்னு சொல்கிறேன். ஃபைனல். கூர்மையான முல்லை உடைய முள்ளம் பன்றியின் பழைய பெயர் எய்ப்பன்றி. என்ன பன்றி? எய்ப்பன்றி. கூர்மையுடைய முல்லை உடைய முள்ளம் பன்றியின் பெயர் என்ன? எய்ப்பன்றி. இப்போ நம்ம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சொல்வளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் இந்த புத்தகம், இந்த சப்ஜெக்ட் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா. இளம் குமரனார் அவர்கள். அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. சரி சார். அவர் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியராக பல பன்முகத்திறமை கொண்டவர். சரி, திரும்ப சொல்கிறேன். செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா. இளம் குமரனார். சந்தோஷம். இவர் பன்முக திறமை கொண்டவர். வேற என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சி இருக்கு இல்லையா? ஸோ திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும், திருவள்ளுவர் தவசாலை, திருவள்ளுவர் தவசாலையும் பாவாணர் நூலகமும் உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ அமைத்துள்ளார். கிளியர் தானே? பொறுமையாக சொல்கிறேன். சரி, இப்போ இவர் எழுதின நூல்கள் என்னென்ன சார்? இவர் எழுதின நூல் ஃபஸ்ட்டு தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள். அதுலேருந்து தான் இந்த சொற்பூங்கா எழுதியிருக்காங்க. அவர் எழுதின நூலில் தமிழின் தனிப்பெரும் சிறப்புகளை தான் இந்த சொற்பூங்கா இடம்பெற்றிருக்கு. அது இல்லாமல் அவர் என்ன நூல்னா இலக்கண வரலாறு, ஸோ தமிழிசை இயக்கம், அடுத்து தனித்தமிழ் இயக்கம் என பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. இது ஓகே, நான் வச்சுக்கலாம். இலக்கண வரலாறு, ஸோ தமிழிசை இயக்கம் மற்றும் தனித்தமிழ் இயக்கம். வித்தியாசமாக எதாக இருக்கா? கண்டிப்பாக. ஒன்று தொகுத்துருக்காரு, தொகுத்துள்ளா, அதான் தேவநேயம். மாட்டிக்குவீங்க. தேவநேயத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டு வச்சுருவாங்க. தேவநேயத்தை தொகுத்துள்ளார். இப்போ சொற்பூங்காங்கிறது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அவ்வளோதான், சொற்பூங்கா முடிஞ்சு. இதன் அடிப்படையில் நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம். சொற்பூங்கா முடிச்சாச்சு, வளர்த்தமிழ் முடிச்சாச்சு. ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம செதுக்கிக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் 11ஆம் வகுப்பில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனையுமே ஆட் பண்ணிட்டோம்னா இந்த 8வது சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் புது கவிதைகள் ஃபாலோ பண்ணிடுவோம். பாரதியார், பாரதிதாசன், அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். கண்டிப்பாக பேட்ச் டீட்டெயில்ஸ் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஒரு ஷெட்யூல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதம் எண்டிங்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எண்டிங் வந்துட்டு ஜனவரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி, அந்த புது ஷெட்யூல் ஆரம்பிக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இதை நம்ம கம்ப்ளீட் ஆகணும். அதான் நோக்கம். சரிங்களா? மீட்டு சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.